ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎஸ் யூஸ் பண்ணுறது வந்து லைக் பிக் ஃபைவ்ஸ் தான் மேஜர் போர்ட்டல்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். Okay. ஃபர்ஸ்ட் Is there any right time to apply for the job? ஜாப் மார்க்கெட்டில் இது 2 மாசம் எந்தெந்த மாசம்? ஓகே. ஸோ என்றைக்குமே ஒரு இன்டர்வியூ இஸ் நாட் அன் இன்டர்வியூ, அன் இன்டர்வியூ இஸ் அ டிஸ்கஷன். ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெக் டாக்ஸ். இது டெக் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை இண்டஸ்ட்ரி பீப்புள் வச்சே கிளியர் பண்ணுறதுக்கான ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவில் விஜய் வந்திருக்காரு. ஹாய் விஜய். ஹாய் சுரக்ஷா. ஸோ இவருக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 5 years இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது, அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஹைரிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ விஜய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜாப் மார்க்கெட் ஆல்ரெடி டவுனாக இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. ஸோ இது வந்து ஒரு காமனான கொஸ்டின். ஸோ இதை வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ பீட் அ ஃப்ரெஷர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் ஹூஸ் எவர் இட் இஸ். ஸோ ஒரு காமனான ஆன்சர் இந்த கேள்விக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்லி எந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் க்ரூம் யோர் செல்ஃப் வித் டிசிப்ளின் ரிலேட்டிங் டு யுவர் ப்ரொஃபஷன். இட் மைட் பி வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள், மற்ற செக்லிஸ்ட் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அண்ட் டிசிப்ளின் ஆஸ் வெல் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட்லி அடுத்த செக்லிஸ்ட் வந்து பார்க்க போனோன்னா, இப்போ கிரியேட்டிங் அ குட் ரெஸ்யூமே இஸ் த ஃபர்ஸ்ட் கேஆர்என் தான் சொல்லுவேன் நான். ஸோ ரெஸ்யூமே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தேர் ஆர் மல்டிபிள் வெப்சைட்ஸ், பட் இன் மை சஜஷன் ஐ வுட் ரெக்கமெண்ட் a website called Resume Builder. Okay. So they hardly charge you 200 rupees or something, and you'll have a subscription of 6 months up to. So resume la eppome be it a fresher or experienced, not more than 5 points under each aspects what you have been through. Okay. It might be a degree or it might be a work experience or whatever it is, and always have a good attractive photo. So என்னைக்குமே அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் அட்ராக்டிவாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அதுதான். ஸோ லைக் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறது அது எல்லாமே ஒரு 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 ரெட் ஃப்ளாக்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி when it comes to ATS. பட் ஏடிஎஸ்னா என்ன? இட்ஸ் அப்ரிவேஷன் ஃபார் அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், அப்ளிகேண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். மை பேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎஸ் யூஸ் பண்ணுறது வந்து லைக் பிக் ஃபைவ்ஸ் தான் மேஜர்லி. ஸோ ஏஓபின்னா என்ன? ஸோ இட் இஸ் அப்ரிவேஷன் ஃபார் ஆனுவல் ஆப்ரேட்டிங் பிளான். ஸோ பிக் ஃபைவ்ஸ் மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸ் டிபெண்டிங் அப்பான் த சைஸ் தே ஒர்க் ஆன் இட். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏஓபியில் வந்துக்கிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் செக்ரிகேட் பண்ணி இந்த வருஷம் நான் இதை தான் பண்ண போகிறேன், இவ்வளோ தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இவ்வளோ தான் எனக்கு க்ரோத் வேணும், அதுக்கு மேலே வரது வந்து இட் இஸ் சம்திங் சப்ஜெக்டிவ் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் தெம். பட் ஆனால் இதுதான் என்னோடய கோல் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே ஏஓபியில் 2 கேட்டகரி வரும். ஒன்று வந்து நியூ ஹையர்ஸ், இன்னொன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். நியூ ஹையர் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் நடக்கும். அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ நியூ ஹையர் அப்படிங்கும் போது firstly they prefer for IIMs and IITs and other pedigree colleges. So but பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருனாலையும் அங்கே போகவும் முடியாது. ரெண்டாவது ப்ராபபிலிட்டி டு கெட் இன் டு பிக் ஃபைவ்ஸ் ஆர் எனி அதர் பிக் MNCs இஸ் ஸ்ட்ராங் ரெஃபரன்சஸ். உங்களுக்கு ரெஃபரன்சஸ் எப்படி இருக்கணும்னா, ஸோ தே நீட் டு பி ஈக்குவலன்ட் டு த பேனலிஸ்ட். அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு ஸ்கில் செட் இருந்து ப்ராப்பர் டைம் இருந்து, யா டெஃபினெட்லி யூ கேன் கிராக் இட். Again, third probability, you go through portals. Portals எப்படி ஒர்க் ஆகும்? With the support of ATS integration. ATS integrationல இப்போ ஒரு பிக் ஃபைல் அப்ளை பண்ணும்போது it will easily take 15 to 20 minutes for an applicant to register as job apply. ஸோ அப்படி பார்க்கும்போது 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அ டாஸ்க். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஈஸிலி ஒரு 10 கம்பெனிஸ் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு பாதி நாள் முடிஞ்சிடும். அண்ட் ஐ வுட் ஆல்வேஸ் அட்வைஸ் டு கீப் ரெசுமேஸ் இன் 2 to 3 templates with the same content, same context, பட் 3 டெம்ப்ளேட்டில் வச்சுக்கோங்க. சில இடங்களில் லைக் ஃபோட்டோஸ் வைக்காதீங்க, அதுக்குன்னே ஒரு செப்பரேட் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது இஸ் அ சஜஸ்டபிள் திங். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த கேண்டிடேட்டாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கட்டும், they prefer for always the big fives or MNCs, irrespective of the domain what they are in. And
எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது, பட் அதுக்கு தகுந்த கேண்டிடேச்சரும் இருக்கணும். அண்ட் இட் ஆல்சோ மேட்டர்ஸ் ஆன் த ஃபிட்மெண்ட். ஓகே. ஸோ ஃபிட்மெண்ட்டுங்கிற வேர்டு வந்து ஆக்சுவலி ஒரு ரொம்ப நல்ல வேர்டு. ஸோ ஃபிட்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஜாப் மார்க்கெட்டில் இருக்குன்னா அதுக்கு என் கேண்டிடேச்சர் மேட்ச் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஃபிட்மெண்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல வார்த்தை. ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் பீப்புள் டு யூஸ் திஸ் டேர்ம் இன் தேர் டிஸ்கஷன்ஸ். ரைட். அது இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஓகே. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ்க்கு போகும். இன்டர்வியூஸை விட டிஸ்கஷன்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் இப்போது பிக் ஃபைவ்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதால சொல்கிறேன். ஸோ பிக் ஃபைவ்ஸ்க்கு இருக்கிற ஹைரிங் ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இருக்கிற ஹைரிங் ப்ராசஸ். டெஃபினெட்லி. ஓகே. ஸோ என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் வரும் அதில்? 2 டிஃப்ரென்ஸ். அங்கே பிக் ஃபைவ்ஸில் ATS இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸ்டார்ட் அப்ஸில் உங்களுக்கு எல்லாமே ஹியூமன் இன்டர்வென்ஷன், மேனுவலாக தான் பண்ணுவாங்க. ஓகே. பிகாஸ் நாட் எவ்ரிபடி கேன் அஃபோர்ட் ATS ஃபர்ஸ்ட்லி. ஓகே. இன்னொரு விஷயம், ATS தேவையில்லை சில இடங்கள்ல. ஓகே. ஸ்டார்ட் அப்ஸில் உங்களுக்கு ATS தேவையில்லை. டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணுறது. இப்போ உங்களுக்கு பிக் ஃபைவ்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 வேகன்சிக்கு அவங்களுக்கு வந்து 1,00,000 ப்ரொஃபைல்ஸ் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் தெம் டு ஸ்க்ரீன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் தே கான்ட் அஃபோர்ட் இட். ஸோ அதுக்காக தான் ATS. ஸோ இப்போ ஒரு ஜாப் அப்ளிகேஷன் உள்ளே வந்துருச்சுன்னா சிஸ்டமில், ஸோ அதுக்குன்னு ஒரு டேட் இருக்கும், டர்ன் அரவுண்ட் டைம். It might be 14 days, 28 days. That depends on the company's policy and what they wish to do on that one. Majorly இவங்க எல்லாருமே கேம்பஸ் ஹைரிங்க்கு தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. செகண்ட்லி தான் நீங்கள் அவுட்டர் மார்க்கெட்டில் வந்து பார்ப்பாங்க. இட் மைட் பி அ ஃப்ரெஷர் ஆர் இட் மைட் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் யூ அப்ளை அ ஜாப், இட் வில் டேக் 14 or 28 days for them to see your resume. Screen the resume. அதிலே உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகிடும். ஓகே. இப்போ 1,00,000 CVs உள்ளே வருதுன்னா உங்களுக்கு மிஞ்சி போனால் அவங்களுக்கு வந்து ஒரு 0.5% அந்த அளவுக்கு இது தான் ATSஏ ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஓகே. 0.2 to 0.5 தான் கன்வர்ஷன் ரேஷியோ ATSஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்துக்கிட்டு என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் ரிமைண்டர் மெயில் போகும் தட் யூ பீன் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 rounds ஆஃப் இவாலுவேஷன் இருக்கும். செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக இருக்கலாம், அது ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த ஆர்கனைசேஷன். ஸோ அதில் வந்து அதில் ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா இந்த ப்ராசஸ் முடியவே 28 நாள் ஆகும். ஓகே. ஸோ அந்த 28 நாளில் மற்றவங்களுக்கு வேறு எங்கேயாவது வேலை கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறவங்க வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க. ரைட். அந்த ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் இதை முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு HR ரவுண்ட் டிஸ்கஷன் வரும். ஓகே. ஸோ நான் ஸ்க்ரீன் பண்ணும்போது எவ்வளோ பேர் பண்ணுவேன், 40 பேர் பண்ணுவேன். எவ்வளோ ரோலுக்கு 10 வேகன்சி. தட் இஸ் அது வந்து வி கேன் டூ இட் பை மேனுவலி ஒன்லி. ஓகே. இதே ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணுவீங்க? இதே ஸ்டார்ட் அப்னா இது எதுவுமே இருக்காது, ATSஏ இருக்காது. என்ன ஆகும்னா, அப்போ ஒரு 40 அப்ளிகன்ஸ் வருதுன்னா, அப்ளிகேஷன் வருதுன்னா நீங்கள் அதை எப்படி ஸ்க்ரீன் பண்ணுவீங்க, என்ன பார்ப்பீங்க ஸ்டார்ட் அப்பில்? ஆக்சுவலி ஸ்டார்ட் அப்ஸில் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டல்ஸ் வந்து ஒரு 4 மேஜர் போர்ட்டல்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் இஸ் நௌக்கரி, செகண்ட் இஸ் IIM ஜாப்ஸ். ஓகே. தேர்ட் இஸ் ஒர்க் இந்தியா. ஓகே. ஃபோர்த் இஸ் ஷைன், எஸ்பெஷலி ஃபார் சேல்ஸ் ரோல்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஷைன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு மேஜர் பிளேயர்ஸ். அண்ட் லைக் நான் பார்த்த வரைக்கும் இந்த 4 போர்ட்டல்ஸ் தான் த்ரூ அவுட் த இண்டஸ்ட்ரி. வாட் அபவுட் லிங்க்டின் தென்? லிங்க்டின் அகெயின் லைக் அது ஒரு மாதிரி ஒரு சப்ஜெக்டிவான போர்ட்டல்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, லிங்க்டின் இஸ் குட் ஃபார் நெட்வொர்க்கிங். ஓகே. யூ நெட்வொர்க் வித் பீப்புள். This is something different actually. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 போர்ட்டலில் லிங்க்டின் இருக்கும்னு நான் நினச்சேன். அது லைக் த்ரூ அவுட் இண்டஸ்ட்ரி ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, லிங்க்டின் இஸ் குட் ஃபார் நெட்வொர்க்கிங். ஓகே. ஆனால் அங்கேயும் கன்வர்ஷன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே ஆகிறத விட அங்கே கொஞ்சம் கம்மின்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ லிங்க்டின்ல இப்போ ஒரு ஜாப் போஸ்ட் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அதில் வியூ பண்ணிங்கன்னா அதில் அங்கே வேலை பார்க்குறவங்களோட கனெக்ஷன்ஸோட இது இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சும்மா யாருக்காவது ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா அது வேஸ்ட். ஓகே. ஸோ லிங்க்டின்ல என்னைக்குமே நெட்வொர்க்கிங் பண்ணும்போது அவங்கள தெரியணும், இல்லை அவங்களுக்கு தெரியணும் ப்ராப்பராக. அட்லீஸ்ட் உங்கள் பேராது இல்லை உங்கள் ஃபேஸ் ஆகுது. ஸோ அப்போ தான் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க நமக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. அகெயின் லிங்க்டின்ல வர லைக் ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே சில டைம் டீஆக்டிவேட் பண்ணாமலே இருப்பாங்க. சரிங்களா? ஓ யா ரைட். டீஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. அந்த ஜாப் அந்த வேகன்சி ஃபில் ஆகிடுச்சுன்னா சில டைம்ஸ் அதை டீஆக்டிவேட் பண்ணாமல் அது அப்படியே தான் இருக்கும், அப்ளிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ விச் இஸ் லைக் கொஞ்சம் ஃபால்ஸ் ஹோப் இது பண்ணுற மாதிரி. பட் சம்டைம்ஸ் அது வந்து ஹியூமன் எரர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லிங்க்டினை நம்ம கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம். ஓகே.
ஸோ இந்த 4 போர்ட்டல்ஸில் என்ன ஆகும்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேகன்சி வருதுன்னா ஒரு ஜாப் போஸ்டிங் நடக்கும். அந்த ஜாப் போஸ்டிங்க்கு ஒரு 400 அப்ளிகேஷன்ஸ் வரும். நௌக்கரியிலே அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கும். ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் நௌக்கரியே காட்டும் உங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 30 to 40 ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும் பேஸ்ட். லைக் ஜங்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன், லைக் அந்த ஃபிட்மெண்ட் இல்லாத ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே விசிபிளே ஆகாது. அதை நம்ம உள்ள போய் பார்த்தா தான் நமக்கு இருக்கும், ஆனால் அது நமக்கு செட் ஆகாது. பட் கேண்டிடேட்ஸ்க்கு இது எப்படி அப்பியர் ஆகும்? லைக் ஜாப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபிட்மெண்ட் இல்லைன்னு மெசேஜ் போகுமா இல்லை அது அந்த ஹெச்ஆர் வந்து ரிஜெக்ட்னு ஒரு காலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணா போகும். பட் தட் ஆல்சோ கன்சியூம்ஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ். ஸோ வி டோன்ட் டூ தட் மேஜர்லி. இப்போ நௌக்கரியை பொறுத்த வரைக்கும் சரி, லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் சரி, யார் எந்த ஜாபுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ப்ரொஃபைலும் ஃபிட்மெண்ட்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால். ஸோ அகெயின் இப்போ ஒரு 40 ரெக்கமெண்டேஷன் வருதுங்கன்னா அதில் வந்து பட்ஜெட் பார்ப்போம். இப்போ ஒரு ரோலுக்கு வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட் தான் இருக்குன்னா அதே பட்ஜெட்டில் இருக்கவங்கள பார்க்க மாட்டோம். ஸோ இப்போ ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் 8 LPL இருக்காருன்னா 8 LPL இருக்கவர்கிட்ட நான் பேசி அவருக்கு செலக்ட் ஆனால் கூட இட் ஒன்ட் பி அ ரைட் ஃபிட்மெண்ட், பிகாஸ் அவருக்கு நம்ம எதுவுமே நம்ம ஹைக் எதுவும் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம பட்ஜெட்டே வந்து 8 LPA தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 5லேருந்து 6க்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ப்ரொஃபைல்ஸ், அதுலேயும் ஃபில்ட்ரேஷன் ஒரு 7-8 ஆயிரும். அப்படியே எப்படி மேனுவலாக ஃபில்டர் பண்ணுவீங்க? ஸ்கில் செட் வச்சா இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சா? லைக் ஸ்கில் செட் எல்லாமே அதில் இருக்கும். அது போக பட்ஜெட்டுன்னு அவங்களோட சிடிசி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் வந்து நம்ம 6 பேருக்கு அப்ரோச் பண்ணும்போது அந்த 6 பேரில் ஒரு 2 பேர் வந்து நாட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த கம்பெனி பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் வேறு மாதிரி இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஆனால் அந்த 4 ப்ரொஃபைல் கரெக்டாக நிற்கும். அந்த 4 ப்ரொஃபைலில் நம்ம இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி பேஸ்ட் ஆன் ஆர் ப்ரொசீஜர் எத்தனை ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ ஒரு வாட் டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் செலெக்ஷன் முடிஞ்சோடனே என்றைக்குமே ஒரு பேக்கப்பும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி ஆர் ஆஃபரிங் சம்மன், we keep someone as a selection in the pipeline. So for example if he or she backs out on the same day, ஸோ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு ப்ரொஃபைலில் நம்ம ஹையர் பண்ணி நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேஜர்லி த்ரூ அவுட் இண்டஸ்ட்ரி வந்து ஹெச்ஆர்ஸ் ஒர்க் லைக் திஸ் ஒன்லி. அண்ட் இட்ஸ் ஆல்சோ அபவுட் பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ எந்த ஹெச்ஆருமே வந்து நான் இவரை பர்பஸ்ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்காது. இட்ஸ் அ டூ-வே திங். எனக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது, ஐ நீட் ரைட் ஃபிட்மெண்ட் பீப்புள் ஹூ கேன் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தட் ரோல். பட் வெளியில் இருக்கவங்களுக்கு என்ன தோணுன்னா இட்ஸ் லைக் ஹெச்ஆர் ஆல்வேஸ் ரிஜெக்ட்ஸ், பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஹெச்ஆர் ஸ்க்ரீனிங் முடிஞ்சு நிறைய பேனலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ ஒரு ஹையர் நடக்கணும்னா 4லேருந்து 5 பேர் அலைன் ஆகணும் ஒரே ஃபீட்பேக்குக்கு. அப்படி ஆனால் மட்டும்தான் அந்த ஹையர் வந்து உள்ளே வரும். அதில் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு டபுள் மைண்டடோ இல்லை ஒரு ஸ்கெப்டிக்கலாக அவங்க இருந்தாலும் அது நடக்காது ஃபர்தர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேன்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. இஸ் தேர் எனி ரைட் டைம் டு அப்ளை ஃபார் த ஜாப்? லைக் இப்போ இந்த ஜாப்ல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஹைரிங்ஸ் ஜாஸ்தி நடக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஸோ இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரி. பட் காமனாக சொல்லணும்னா த ரைட் டைம் டு அப்ளை ஃபார் அ ஜாப் எஸ்பெஷலி ஃபார் நியூ ஹையர்ஸ் ஆர் once the financial year is ended. சரிங்களா? which is summer actually. ஸோ அப்போ வந்து 2 மாதம் அக்ரெசிவாக ஹையரிங் போகும் ஜாப் மார்க்கெட்டில். இது 2 மாதம் எந்தெந்த மாதம்? which is March and April. March end and April beginning. ஸோ அங்கேருந்து ஒரு 2 மாதம் வந்து அக்ரெசிவாக ஹையரிங் போகும், எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் நியூ ஹையர்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் டைம் நான் சொல்லுவேன். அகெயின் ஏன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கு நியூ ஹையர்ஸ் ஆகும். சரிங்களா? ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் காலேஜ் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்குன்ட்டு இல்லை, கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்ஸ் புக்ஸ் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு ஸோ அடுத்த வருஷத்துக்கான ஹியூமன் ரிசோர்ஸை வந்து நம்ம ஹையர் பண்ணுவோம். ஸோ அந்த மொதல் 2 மாதம் வந்து அக்ரெசிவாக ஹையரிங் போகும் ஜாப் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் வரது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் ரோல்ஸ். which is typical year end, which is November and December is also a good time. So இந்த ஏன்னா என் கெரியரில் நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இந்த டைமில் தான் இருந்துச்சு. ஸோ அகெயின் அது வந்து இண்டிவிஜுவல் லக், இட் டிபெண்ட்ஸ் ஆன் லக் ஆல்சோ, அது மாறிக்கிட்டு இருக்கும். பட் இது வந்து காமனான ப்ராக்டிஸ். இந்த ரெண்டு மாதம் வந்து ரொம்ப காமனான ப்ராக்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, லைக் வந்து எனக்கு நோட்டீஸ் பீரியட் வந்து 90 days இருக்குது.
இப்போ நான் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன்னா நான் ரிஜெக்ட் ஆயிடுறேன் ஜாஸ்தியாக.